يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا وعبدوا ربكم وافعلوا الخير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் சார்பாக சமூக விழிப்புணர்வு பரப்புரை என்ற அடிப்படையில் அண்டை வீட்டார் உரிமைகள் குறித்த ஒரு நல்ல நிகழ்வை நம்முடைய ஜமாத்திலே முதலாக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜமாத் இஸ்லாமி ஹிந்தை பொறுத்தளவில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சென்னையிலே இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் வளாகத்திலே வைத்து ஒரு தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திய பொழுது, நான் சொல்வது ஒரு 17-18 ஆண்டுகளுக்கு முன்னர், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சீர்திருத்தங்கள் குறித்து ஒரு தொடர் பொழிவு நடைபெற்றது. அதில் நம்முடைய மருத்துவர் டாக்டர் KVS ஹபீப் அஹ்மத் அவர்களுடைய வேண்டுகோளின்படி ஒரு நாள் பொழிவை நான் நிகழ்த்தினேன். அது அவர்கள் அன்றைக்கு CD ஆக கூட வெளியிட்டார்கள். சீதக்காதி அறக்கட்டளை 2001 ஒரு போட்டியை அறிவித்து இஸ்லாமிய இலக்கியத்திற்கான ஒரு பரிசை வழங்கிய பொழுது, இஸ்லாத்தில் மனித மதிப்பு என்கின்ற பொருண்மையிலே நான் அனுப்பிய அந்த நூலுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கினார்கள். அந்த தேர்வுக்கு வந்த நூல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தவர் டாக்டர் KVS ஹபீப் அஹ்மத் அவர்கள். அதிலே முதன்மையாக நம்முடைய நூலை தேர்ந்தெடுத்து சீதக்காதி அறக்கட்டளை விருதினை அன்றைக்கு வழங்கினார்கள். அந்த விருது வழங்கும் விழாவிலும் நூல் அறிமுகம் குறித்து டாக்டர் KVS அவர்கள் தான் பேசினார்கள். அதன் பிறகு நான் அதை நூலாக வெளியிட்ட பொழுது அவர்கள் தான் அணிந்துரை வழங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்றை என்னை தனிப்பட்ட முறையில் சொன்னார்கள். முஸ்லிம் அல்லாத பிற சகோதர சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு. எனவே அரபு மொழி கலக்காமல் பேசுவதற்கு எங்களுக்கு ஆட்கள் வேண்டும். நான் உங்களை கண்டுபிடித்து விட்டேன் உங்கள் நூலை படித்ததன் மூலம் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே மானுட வசந்தம் நிகழ்ச்சியிலே டாக்டர் KVS ஹபீப் அவர்களுடைய கேள்வி பதிலுக்கு முன்னால் சிந்தனை துளிகள் என்று ஒரு 10 நிமிட நேரம் ஒவ்வொரு பொருண்மையிலே சென்னையில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளிலே பிற சமூகத்து மாணவர்கள் முன்னால் உரை நிகழ்த்த வைத்து அப்படியே நடமாடிக்கொண்டே உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு லைவ் ப்ரோக்ராம் அவர் உமர் ஃபாரூக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதை ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நிகழ்வை நான் நடத்தி கொடுத்தேன். எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மார்க்கத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்தினுடைய முயற்சி என்பது மகத்தானது. நம்முடைய மாவட்டத்தில் தான் அவருடைய வீச்சு குறைவாக இருக்கிறது. சென்னை, கோவை போன்ற இடங்களிலே ஜமாத் இஸ்லாமுடைய வீச்சு ரொம்ப அதிகம். எனவே ஒரு நல்ல தொடக்கமாக இந்த நிகழ்வை நான் கருதுகின்றேன். அதுவும் என்னுடைய அபிமானத்திற்குரிய மௌலானா நூஹ் மஹ்லி அவர்கள், அவர் என்னை பொறுத்தளவில் எங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்கக்கூடிய களஞ்சியம். அவர் பேசிய பேச்சுக்கள் யூடியூப்பில் வரக்கூடியது. அவருடைய நூல்களை படித்து விட்டு தான் என்னை போன்றவர்கள் மேடைகளிலே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மைதான் சொல்றேன். அவ்வளவு தகவல், எப்படித்தான் இந்த தகவல்களை அவர் தேடி எடுக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பல நேரங்களில் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட சில சந்தேகங்களை, சில விளக்கங்களை கேட்பேன். எனவே அவர் நம்முடைய மாவட்டத்துக்காரர், மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக இன்றைக்கு
மார்க்கத்தை அறிவார்ந்த நிலையிலே எடுத்து சொல்கின்ற ஒரு முன்னோடியாக அவர் திகழ்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதற்கு உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு நல்ல தலைப்பை நீங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றீர்கள். அண்டை வீட்டார் உரிமை குறித்த ஒரு நல்ல தலைப்பு. அண்டை வீட்டார் உரிமை குறித்து பேசுகிற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய உரிமை என்ன, கடமை என்ன என்பதெல்லாம் பேசினோம். அதைவிட ஒன்று பேச வேண்டியிருக்கிறது. பள்ளிவாசல் சப்புல கூட சிலர் பக்கத்தில் நிற்பதில்லை, சிலர் பக்கத்தில் சிலர் உட்காருவதில்லை, வயதானவர்கள் கூட. எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு புரியுமா? இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான விஷயங்கள். எனவே நம்முடையவர்களுக்கு ஒரு இறையச்சம் சார்ந்த ஒரு போதனை என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு செய்தி சொல்லி மட்டும் நிறைவு செய்கின்றேன். அணில் குறித்து மௌலானாக்கள் 2 பேர் அருமையாக பேசினார்கள். என்னை பொறுத்தளவில் அது ஒரே ஒரு செய்தி தான் மிக முக்கியமாக. அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் போது சாப்பிடாது என்று சொன்னார்கள். கொடுத்து சாப்பிடு. கொடுக்க முடியவில்லையா, அந்த உணவில் கொஞ்சம் தண்ணீரையாவது அதிகப்படுத்தி கொண்டு கொடு என்று சொன்னார்கள். அபூதர், உன் வீட்டு குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை அதிகப்படுத்தி கொண்டு பக்கத்து வீட்டுக்காரனை கவனி என்று சொன்னார்கள். அதற்கடுத்து சொன்னார்கள், அப்படியும் கொடுப்பதற்கு மனம் இல்லை, கொடுக்க முடியவில்லையா, உன் வீட்டு சமையல் வாசனையாவது பக்கத்து வீட்டிற்கு செல்லாமல் பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். இதுதான் அற்புதமான விஷயம். பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருப்பார்கள், இல்லாதவர்கள் இருப்பார்கள். தங்களுக்கிடம் இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்திப்பட்டு போவார்கள். பக்கத்து வீட்டில் இருந்து விதவிதமான சமையல் வாசனை வருகிற பொழுது அவர்கள் மனதில் ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நமக்கு இல்லையே. அதுவும் குழந்தைகளை இந்த விஷயம் அதிகமாக பாதிக்கும். அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பழங்கள் வாங்கி சென்றீர்கள் என்று சொன்னால் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கள். அப்படி கொடுக்க முடியவில்லையா, அந்த பழத்தோலையாவது பக்கத்து வீட்டு குழந்தைகளின் கண்களில் படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வன்முறையிலே மிக கொடூரமான வன்முறை எது தெரியுமா? தன்னிடம் இருப்பதை மிகையாக காட்டி இல்லாதவர்கள் மனதில் ஏக்கத்தை உண்டு பண்ணுவதுதான் பெரிய வன்முறை. இதற்கு நிகரான வன்முறை ஒரு ஆயுத வன்முறையோ வேறு எதுவும் கிடையாது. தன்னிடம் இருப்பதை மிகையாக அடுத்தவரிடம் காட்டி இல்லாதவர்கள் மனத்தில் ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணுகிறோமே, இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இது அண்டை வீடு சார்ந்த உறவிலே பேச வேண்டிய விஷயம். நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எனவே ஒரு அருமையான நிகழ்வு இங்கே நடைபெற்றிருக்கிறது. பயனுள்ள தகவல் வந்திருக்கின்றது. நிறைய தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த விஷயம் போய் சேர வேண்டும், போய் சேர்ந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் ஜமாத்தின் சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானாக்களுக்கு, அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், என்னை போன்றவர்களையும் அதிலே நீங்கள் ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதத்தையும் தந்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.